இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 14ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 21 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத்து, யூதாசு அல்ல மற்றவர், அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளிலே, இந்த பாஸ்கா காலத்திலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று சொல்லுகிறார். இயேசு ஆண்டவர் தன்னுடைய விண்ணேற்றத்திற்கு முன்பாக சீடர்களை தயார் செய்கிறார். துணையாளராம் தூய ஆவியார் வருவார் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் வழியாகவும் உறுதி பூசுதல் எனும் திருவருள் சாதனத்தின் வழியாகவும் தூய ஆவியானவரை பெற்றுள்ளோம். தூய ஆவியானவருடைய வரங்களை, கனிகளை, கொடைகளை பெற்றிருக்கின்றோம். அந்த துணையாளராம் தூய ஆவியானவர் நம்மை திடப்படுத்தக்கூடியவராயிருக்கின்றார். நமக்கு அனைத்தையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியராயிருக்கின்றார். அந்த துணையாளராம் தூய ஆவியானவரை பெற்ற பின்புதான் திருத்தூதர்கள் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை குறித்த நற்செய்தியை துணிவோடு அறிவித்தார்கள். இன்று தொடக்ககால அந்த திருத்தூதர்களைப் போலதான் பல நேரங்களிலே நாம் பூட்டிய அறைக்குள்ளாக முடங்கி கிடக்கிறோம். பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவரிடத்திலே ஜெபியுங்கள். ஆவியானவரே, எனக்கு வெளிச்சம் தாரும், எனக்கு துணிவை தாரும், என்னை திடப்படுத்தும், நான் தைரியமாக இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவார். தூய ஆவியானவரை பெற்ற திருத்தூதர்கள் எப்படி உயிர்த்த ஆண்டவரை துணிவோடு அறிவித்தார்களோ அந்த துணிச்சல் நமக்கு வரும். இன்று பல காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். குறிப்பாக நோய் அல்லது கடந்த கால பிரச்சனைகள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள் என்று பல நிலைகளிலே நாம் முடங்கி கிடக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே,
தந்தையால் அனுப்பப்படக்கூடிய துணையாளராம் தூய ஆவியானவர் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். அந்த துணையாளர் நமக்கு துணையாய் இருக்கின்றார். அவர் நம்மோடு இருக்கிறார். எனவே பயப்படாதீர்கள், துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய துயரம் கடந்து செல்லும். உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு அகன்று போகும். துணையாளராம் தூய ஆவியானவர் உங்களோடு இருக்கின்றார். அந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். அந்த ஆவியானவரிடத்திலே உங்களை முழுவதுமாய் அர்ப்பணியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, துணையாளராம் தூய ஆவியானவர் நம் வீட்டில் பிரசன்னமாயிருக்கிறார். நாம் செல்லும் இடமெல்லாம் நம்மோடு வருகிறார். அவர் நமக்குள்ளாய் இருக்கிறார். எனவே நீங்கள் தைரியமாக இருங்கள். இதோ நோய்களினால் நாம் சோர்ந்து போயிருக்கலாம். நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளினால் நாம் சோர்ந்து போயிருக்கலாம். துணையாளராம் தூய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அவர் அனைத்தையும் நமக்கு கற்றுத்தருபவராயிருக்கின்றார். ஐயோ, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை புரியவில்லையே. இந்த பகுதியிலே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? இந்த வசனம் என்ன சொல்ல விரும்புகிறது? விவிலியத்தை வாசிப்பதற்கு முன்பாக ஆவியானவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆவியானவரே, இந்த பகுதியை எனக்கு விளக்கி சொல்லும். இந்த வசனத்தை நான் புரிந்து கொள்ளும்படியா எனக்கு உதவி செய்யும். ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை சரி செய்வதற்கு, அதிலிருந்து வெளியே வருவதற்கு, நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஆவியானவரே எனக்கு கற்றுத்தாரும். அதே போல இதோ இந்த கோடை விடுமுறை நாட்களிலே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பல புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நீங்கள் எதை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அதற்கு முன்பாக ஆவியானவரிடத்தில் ஜெபியுங்கள். அவர் அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியராய் இருக்கின்றார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, கற்றலில் துணையாக இருக்கும் துணையாளராம் தூய ஆவியானவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களோடு இருந்து உங்களை திடப்படுத்துவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, மெசியாவே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இயேசுவே, எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே, துணையாளராம் தூய ஆவியானவர் அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று சொன்னீரே. அந்த ஆவியானவரை திருவருள் சாதனங்களின் வழியாய் நாங்கள் பெற்றிருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. உம்முடைய அருள் நலன்களால் நீர் நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழி நடத்துவீராக. இதோ நோயாளர் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே தொட்டு குணப்படுத்துவீராக. இதோ இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அன்பு அமைதி நிலைத்திருப்பதாக. திருமணத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட நீர்தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீராக. எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். இதோ கண்ணீரோடும் வேதனையோடும் துன்ப துயரங்களோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றி தாரும். எங்களுக்கு ஆறுதலை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றுவீராக. இயேசுவே, மீட்பரே, மெசியாவே, இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசீர்வதியும். எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதியும்.
ஆசீர்வதியும். எங்கள் பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும். உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக. இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக. கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பீராக. இதோ இதிலிருந்து மீண்டு வர உதவி செய்வீராக. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.